மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் நீங்கள் டோக்கியோவில் வீடு வாங்கியிருக்கிறீங்க, அதை பற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பாகம் 1 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்த நம்ம பார்க்கும்போது சும்மா ஏதோ வீடு பார்க்குறோம் அப்படின்றது விஷயம் கிடையாதுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, இங்கே நான் வாங்கினதுக்கான காரணம் என்ன, இங்கே பக்கத்தில் நமக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ முதல் பாயிண்ட், ஏன் டோக்கியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தாங்க. நான் என்னோட ஆங்கிள்லேருந்து நான் இப்படி பார்க்குறேன். எல்லாருக்கும் நான் பார்க்குற ஆங்கிள்லேருந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேறு வேறு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நான் டோக்கியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கிய காரணம் என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த நான் வாங்கின காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எதனா ஒரு கிராமப்புறங்களில் நான் போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு 4 வீடு இதை விட பெருசாகவே வந்து வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு வீடு தான். ஸோ இங்கேருந்து நம்ம எந்த ஒரு இடத்துக்குமே நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் எ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ அந்த விதத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே ஷின்கோய்வா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 மினிட்ஸ் நம்ம வந்து நடந்து போனோம்னா ஆகும். இன்னொரு ஸ்டேஷன் வந்து மிசுவே அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 19 மினிட்ஸ் நம்ம நடந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போயிடலாம். டோக்கியோவோட மெட்ரோ சிஸ்டம் அப்படின்றது உலகத்தில் நம்பர் 1 மெட்ரோ சிஸ்டம். ஸோ டோக்கியோவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது வேர்ல்டில் நம்பர் 1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மழை வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இந்த டோக்கியோவோட பொருளாதாரம் உங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்ஃப்ராவில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டோக்கியோ பக்கமாக வரதுக்கான காரணம் இங்கே இருக்கிற மழைநீர் வடிகால்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஆறுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணி அந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏன் வந்து டோக்கியோ சிட்டிக்கு வரேன், கிராமப்புறங்களில் போகாமல் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்க. ரெண்டாவது ஒரு காரணம், டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. இங்கே வந்து அதிகமான ஆட்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால் உங்களுக்கு என்றைக்குமே இதுக்குன்னு ஒரு டிமாண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதே கிராமப்புறங்களில் வாங்கினீங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள் அழிந்து கொண்டே வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி கிராமப்புறங்களில் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து டிராஸ்டிக்காக குறையிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நான் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டோக்கியோக்குள்ளே வந்தது. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். வேர்ல்டில் டாப் கிளாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன். மெட்ரோ, டோக்கியோ மெட்ரோ நம்பர் 1 உலகத்திலேயே. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாங்காங்கு, மூணாவது வந்து சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ டோக்கியோட மெட்ரோ சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து பஞ்சுவாலிட்டி அப்படின்றது வந்து உலகத்திலே நம்பர் 1. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த லொக்கேஷனை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன், டோக்கியோவில் எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டோக்கியோவில் ஏதோகோவா அப்படின்ற ப்ரிஃபெக்சர் இருக்குதுங்க. அந்த ப்ரிஃபெக்சரில் நீஹோரி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. நீஜு சாங்கு அப்படி அதில் நீஹோரி அப்படின்ற இடத்துல தான் இப்போ நான் வீடு வாங்கியிருக்கிறேன். ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ விட்டு கொஞ்சம் அவுட்டரில் பவுண்ட்ரியில் இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கு விலையும் வந்து 7 கோடி 8 கோடி அப்படியே ஏறுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியான ரோடு, இதோட எவ்வளோ வைடரான ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது நீங்கள் உள்ளுக்குள்ளே போக போக உங்களுக்கு ரொம்ப நேரோவாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். நாளை பின்ன நம்ம ஒரு கார் விடுறோம் அப்படின்னும் போது கூட ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். அது இல்லாமல் இப்போ இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டி ஜங்ஷன். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டி ஜங்ஷனில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட் பார்க்கிங் வந்து வண்டி இங்கே விட முடியும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வண்டியை வந்து இது உள்ளே உங்களால் விட முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஏன்னா என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த வகையில் அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங்னு விடும்போது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வண்டியை விடுறதுக்கு, எக்ஸிட் ஆகிறதுக்கு. என்னென்னா வெளியில் எடுக்கும்போது உஷாராக பார்க்கணும், இங்கே யாருன்னா ஆட்கள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரிஸ்க் இருக்குது கண்டிப்பாக. பட் ஆனால் ஃப்ரண்ட் பார்க்கிங் விடுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது இன்னொரு பாயிண்ட்டுங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கு முக்கியமான காரணம், காசு கொஞ்சம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகுதுங்க. ஆனால் அதில் இருக்கிற ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம், கண்டிப்பாக இதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய ரோடு இருக்குது, நீங்கள் ஃப்ரண்ட் பார்க்கிங் வந்து இந்த இடத்துல விட முடியும். அது இல்லாமல் என்னோடய பிளாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்னர் பிளாட்டு. இப்படி கொஞ்சம் வாடா, இப்படி வந்து இப்படி வாடா, இப்படி வந்து காட்டு. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு கார்னர் பிளாட்டு. உங்களுக்கு வெளிச்சம் வந்து சன்லைட் வந்து நல்லாயிருக்கும். இதே நான் நிறைய வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுகிட்ட பார்த்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட்டுன்றது அந்தளவுக்கு உள்ளே ஊடுருவாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப நெருக்கமான நிறைய வீடுகள் வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு சன்லைட் உள்ளே போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். இது கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் அவசியம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அது வந்து இதில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு எதிர்க்கவே நீங்கள் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து இங்கேயே கார் பார்க்கிங் இருக்குது. யாரோ ஃப்ரெண்டுங்க வராங்க கொள்கிறாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஒரு 4 வண்டி பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்கில் வந்து விட முடியும். இப்போ இந்த பார்க்கிங்கோட காஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் விடுறீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து நைட் 8லேருந்து காலையில் 8 வரைக்கும் உங்களுக்கு வெறும் 500 எண்ணு தான். ரொம்ப ரொம்ப கம்மி இது. இதே நீங்கள் 24 மணி நேரம் இங்கே வண்டியை நிறுத்தினா கூட உங்களுக்கு ஒரு 1000 எண்ணு தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்க அழகாக வந்து இங்கே நிறுத்திக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸில் சூப்பர் மார்க்கெட், இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, 50 மீட்டர்ஸில் கிளினிக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரு பெரிய ஹைலைட்டுங்க. ஏன்னா நம்ம வீடு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம எங்கேயோ போய் வாங்குகிறோம், ஆனால் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்காக நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கடியான ஒரு விஷயம். ஏன்னா யாருன்னா கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் போகலாம். இதெல்லாம் வந்து ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டி சென்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டி வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம யாருன்னா வந்து கெஸ்ட்டை கூப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் இங்கே வந்து நம்ம போடலாம் கூப்பிட்டு. நல்ல சூப்பரான ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான வசதிகள்லாம் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய வீட்டில் இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, வைடர் ரோட்ஸு, காஸ்ட்டு, இது எல்லாமே வந்து பெரிய ப்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பெரும்பாலும் வந்து 2 இந்தியன் ஸ்கூல் இருக்குது. GIISன்னு ஒன்று இருக்குது, IASJ அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு வந்து டோக்கியோன்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்கூலு இல்லை அந்த ஸ்கூலாக நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். இல்லை ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குன்னா அந்த ஒரு ஸ்கூல் டிபெண்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவை செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஸோ இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஸ்கூலுக்கான டிஸ்டன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் வந்து 8th படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 7th படிக்க போகிறாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு வந்துடுவாங்க பசங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அவங்க சைக்கிளில் போயிட்டு வந்துடுவாங்க. அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்கிளில் போனால் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து ஆகும். சிங்கிள் அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து அவங்க சைக்கிளில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் பசங்க வளர்ந்த பசங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்க போயிட்டு வருவாங்க சேஃபாக அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து நான் கொஞ்சம் ஸ்கூலை விட்டு தள்ளி வாங்கியிருக்கேன். மோனிஷ் இவன் தான் வந்து என்னோடய பெரிய பையன். இவர் தான் வந்து ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு வர போகிறாரு. அவர்கிட்டே கேட்போம் அவரோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ மோனிஷ், எப்படி ஃபீல் பண்ணுற இந்த ஒரு புது லொக்கேஷன்? இந்த வீடு இந்த இடத்துல வாங்கியிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்துலேயே நிறைய ஈஸியான திங்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறதுனால எங்கள் ஃபிசிக்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகுற மாதிரி இருக்கும்ல. ஓகே, அதனால் உனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் இருந்தாலும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறியா? வேறு என்ன உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இங்கே என்னென்னலாம் இருக்குது உனக்கு? இந்த பக்கமே போனால் ஒரு பார்க் இருக்க மாதிரி, பெரிய பார்க் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, நிறைய கிரவுண்டு இருக்குது உனக்கு இங்கே விளையாடுறதுக்கு. அதுக்கு அடுத்தது பேட்மிண்டன்லாம் இருக்கா உனக்கு இங்கே? ஒரு லைக் 5 to 10 மினிட்ஸில் பக்கத்துலேயே பேட்மிண்டனுக்குலாம் இருக்குது இல்லையா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். சைக்கிளில் போயிட்டு தம்பியை பத்திரமா சேஃபாக கூப்பிட்டு வரணும். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அவங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலுக்காக நம்ம கிட்ட போயிட்டு வாங்குகிறோம், அதிகமான காசு கொடுத்து வாங்குகிறோம். பட் ஆனால் அவங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட யூஸ் வந்து அந்த லொக்கேஷனில் இருக்க வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நான் தள்ளி வாங்குறதுனால எனக்கு ஒரு சில ப்ரோஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த ஒரு இடத்த நான் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன். ஸோ நம்ம வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி லேண்ட் சர்வே ஜப்பானில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்களே வந்து ஒரு குழி மாதிரி நோண்டி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜுக்காக தனித்தனி ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபில் ஆகும். அதுக்கடுத்து அதை வந்து நம்ம மிஷின் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ இந்த டோக்கியோ மாதிரியான பெருநகரங்களில் மெட்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்றது இருக்குதுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்துடும். உங்களுக்கு சீவேஜும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு போயிடும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைனில் வரும். இதே என்னோடய பழைய வீடு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் வந்து சிலிண்டராக எடுத்து வந்து வைப்பாங்க. அந்த சிலிண்டர் காலி ஆகுதுன்னா அந்த டைமுக்கு எடுத்துன்னு வந்து மாற்றி வைப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. அண்டர் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடுதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கியோவில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெரிட்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன். அதுக்கடுத்தது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பவுண்ட்ரி நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய எல்லைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய இங்கே பாருங்கள், இங்கே வா,
ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லைக்கல். இங்கே பாருங்கள் கோடு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோட்லேருந்து ஒரு இது மாதிரி தகுடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பக்கத்து வீட்டுக்காரது நம்ம விழுது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இங்கே பிரிச்சிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ இவருடைய இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பக்கத்து வீட்டோட காம்பவுண்ட் வால். ஏன்னா இந்த ஷீட் மெட்டல் எங்கே வருதுன்னு பாருங்கள், இது பக்கத்து வீட்டோட காம்பவுண்ட் வால். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் பாருங்கண்ணே, இங்கே உங்களுக்கு பிளேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிளேட் மூலிமா நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்து பக்கத்து வீட்டோட பவுண்ட்ரி. இந்த காம்பவுண்ட் வால் விட்டு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இதை பார்த்து வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பவுண்ட்ரி. இதே பக்கத்து வீட்டில் நம்ம பவுண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு பிளாஸ்டிக் பார்ட்டிஷன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே நம்மளோட காம்பவுண்ட் வால் கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லோட சென்டருக்கு வந்து உங்களுக்கு போகும். அப்படியே இந்த பக்கம் வாடா. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவுண்ட்ரியை வந்து காம்பவுண்ட் வால் பாதி அவங்களுது பாதி நம்மளுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு அழகாக பார்ட்டிஷன் பிரித்து வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப் தாங்க இருக்குது. இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து ஏன்னா செடி எதனா வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து வச்சுக்க முடியும். பட் ஆனால் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம அவுட்டோர் யூனிட்டு, இந்த இந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட் அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே நடந்து வராங்க இல்லைங்களா, நெய்பருக்கும் இங்கேயும் வந்து பக்கத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அவுட்டோர் யூனிட்டை இந்த பக்கம் வைக்காதீங்க, வீட்டுக்கு பின் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளும் அக்கம் பக்கத்தில் நட்புறவோடு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக சின்ன விஷயங்களாக இருக்குங்க. பட் ஆனால் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த காம்பவுண்டெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இதை பற்றி நிறைய காணொலிகள் நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த ஒரு காணொலியில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஃபேஸ் பண்ணல. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம், நம்ம அதிலிருந்து நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டு வரோம், நம்மளை ரெகுலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரெகுலேஷனை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக முயறுன்னுவாங்க, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நிறைய ரெகுலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய கட்டமைப்புகளில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் கட்டணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே பிரச்சனைகளும் இந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்கு நம்மளுக்கான பிரச்சனைகள்ன்றது குறைவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம பவுண்ட்ரி சர்வே அப்படின்றத நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்தோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்கிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டினுடைய ஓவரால் ஏரியா, லேண்ட் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு லேண்ட் ஏரியாங்க. வீட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 126 மீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் பில்டிங்க. இது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் இருக்குதுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவில் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க பாருங்கள். டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், அதாவது உங்களுக்கு வெளிச்சம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டோட கட்டமைப்புகள்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சின்னதாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த வீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சந்து எவ்வளோ கிளியரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அகலத்தை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியும் உங்களுக்கு ரூஃப் பக்கத்து வீட்டோட ரூஃபை அங்கே பாதியில் டேப்பர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். நான் உங்களுக்கு மேலே போய் காட்டும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோரில் உங்களுக்கு நல்ல வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக பக்கத்து வீட்டோடைய ரூஃபை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன். அதாவது மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு காற்று வசதி இருக்கணும், இந்த அளவுக்கு வெளிச்சம் வீட்டுக்குள்ளே ஊடுருவணும் அப்படின்றதுக்கான, என்ன தான் டென்சிட்டி பாப்புலேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டோட பிளானு, பக்கத்து வீட்டோட பிளானு, இந்த வீடு இப்படி இருக்குது, பக்கத்து வீடு இப்படி தான் கட்டணும் அப்படின்ற ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டென்சிட்டி பாப்புலேஷனில் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இல்லைனா அவங்க வீட்டுக்குள்ளே வெளிச்சமே வராது, காற்று வசதி சுத்தமாக இருக்காது. ஸோ காற்று வசதிக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் உள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னும் உங்களுக்கு மேலே போய் டீட்டெயிலாக கட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். அதுக்கடுத்து செடி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு 2 செடி நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்ற ஏதோ ஒரு இந்த சிட்டி உங்களுக்கு ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு 2 செடி இருக்குதுங்க. இது ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வேணாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குப்பை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம், இந்த வண்டி வெளியில் போகும், அதனால் இந்த இடம் கிடையாது, இந்த இடம் இருக்குது பாருங்கள்,
இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் வச்சு நம்மளோட குப்பைங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே குப்பை போடுறதுக்கான கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த கவரில் நீங்கள் காசு கட்டி கவர் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் காசு கட்டி கவர் வாங்க வேண்டியது கிடையாது. எதனா ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் எதனா ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாலித்தீன் கவரில் குப்பையை போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு விதமான கொம்மி அப்படின்வாங்க, இந்த கார்பேஜ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அந்தந்த நாட்களில் ஒரு நாள் வந்து மொயரு கொம்மி பர்னபிள் கார்பேஜ், ஒரு நாளில் வந்து பிளாஸ்டிக் கார்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து அந்தந்த நாட்கள் என்னன்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்களோ அப்புறம் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜுக்கானதுங்க. இந்த ஒரு இது வந்து ட்ரைனேஜ், இது வந்து வாட்டர் மீட்டர். ஸோ வாட்டர் மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்களுக்கு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுக்கு ரீடிங் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனேஜுக்கான சார்ஜஸும் வந்து உங்கள் க்ளைம் பண்ணுவாங்க நம்மக்கிட்டேருந்து. தண்ணி ப்ளஸ் ட்ரைனேஜ் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பே பண்ணணும். எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுடைய இந்த கார் பார்க்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ். நான் இதை வாங்கினதுக்கான முக்கிய காரணமும் அதுதான். ஸோ இது வந்து 2ஆக வந்து பிரித்து காட்டியிருக்கிறாங்க. ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக உங்களுக்கு 2ஆக வந்து பிரித்து காட்டியிருக்காங்க. ஒன்றுத்தில் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்குது, ஒன்றுத்தில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சார் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கார் கழுவுறோம் கொள்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போஸ்ட் பாக்ஸு, ஏன்னா ஒரு சின்ன போஸ்ட்டாக இருக்குன்னா இதில் போடுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கீழே போடுறதுக்கான போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது, நம்ம சாவி போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே நீங்கள் நம்பரிங் போட்டு லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களை தவிர வேறு யாரும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு இங்கேயே வந்து கேமராலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ இதோட லென்த்து நீங்கள் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லென்த் இருக்குதுங்க. ஒரு குட்டி கார் வச்சுருக்கீங்க, கே கார் அப்படின்வாங்க, ஒரு கே கார் நிறுத்திட்டு பெரிய கார் வந்து உங்களால் நிறுத்த முடியும். ஆனால் இதே நீங்கள் 2 கார் நிறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சைக்கிள் விடுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல இந்த 2 பில்லருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து காரை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போகிறதுக்கான இடம்ன்றது ரொம்ப உங்களுக்கு குறுகிடும். அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் பெரிய கார் நிறுத்துறீங்க அப்படின்போது நீங்கள் அந்த பக்கமாக வெளிப்பக்கமாக பார்த்து நிறுத்திட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டோர் திறந்துட்டு இறங்குறதுக்கான ஸ்பேஸ்ன்றது ஓரளவுக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வரீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ன்றது கொஞ்சம் கம்மி அப்படின்றது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் எலக்ட்ரிக் காருக்கான சார்ஜிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் என்ன க்ளீனிங் ஷோஜிக்கு அப்படின்னு க்ளீனிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்டுங்க வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்ததுக்கான காரணம், ஒருவேளை தண்ணி எதனா பட்டுதுன்னா கூட உங்களுக்கு தண்ணி பட்டு கீழே போயிடுமே கண்டி இதுக்குள்ளே வந்து போகாது. அதனால தான் இந்த டிசைனை வந்து சுவிட்ச் பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியரில் வைக்கும்போது. சரி வாங்க இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகலாம். இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஹைட் ஸ்டெப்ஸாக கொடுக்காம வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்களும் கிளைம்ப் ஆகிற மாதிரியான ஒரு ஹைட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அப்படியே தான். இப்போ இந்த டோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டோர்லாம் வந்து கீழே சென்ட்ரி நம்மளால் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு சாவி போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை டேக் இருக்குது, இந்த டேக் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டோரை அன்லாக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு ரிமோட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டோரை அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சேகாம் செக்யூரிட்டின்னு இருக்குதுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வீட்டுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேகாமுடைய செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு மாதம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே வந்து உங்கள் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீட்டில் ஒரு வேலை இல்லை அப்படின்னா 24/7 செக்யூரிட்டிக்கு வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம டோருடைய பேர் வந்து மேக் வந்து பார்த்திங்கன்னா லிக்ஸில் அப்படின்ற ஒரு டோர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டோரை வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான மெக்கானிசம்லாம் வந்து இங்கே இருக்குதுங்க. அதை பற்றி நம்ம டோரை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜப்பானோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா நம்மளோட செருப்பை வந்து இங்கே கழட்டி விட்டுட்டு
வீட்டுக்குள்ளே போடுற ஸ்லிப்பர்ஸ் அப்படின்றது நம்ம தனியாக பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம கார்னர் பிளாட் அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த வென்டிலேஷன்ன்றது நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நார்மலாக இப்போ இங்கே ஜப்பானில் எல்லாமே விற்கிறது தான் ஆட்டோ க்ளோவிங் லைட்ஸ் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டுங்க வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுவிட்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வீட்டை விட்டு எக்ஸிட் ஆகும்போதும் இதே மாதிரி 2 லைட்டு அங்கே இருக்கும். அங்கேயுமே வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டில் இந்த மாதிரியான ஆட்டோ லேம்ப்ஸ் வச்சுருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து நீங்கள் லாக் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து லாக் அன்லாக்கு இருங்க. ஸோ இந்த லாக்ஸை நீங்கள் வந்து இந்த ஒரு கண்ட்ரோல் மூலிமாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வந்து முடியுங்க. ஓகே, நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே ஷெல்ஃப் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே போகிற ஸ்லிப்பராக இருக்கட்டும், வெளில போகிற ஸ்லிப்பர்ஸை நம்ம ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஷெல்ஃப் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டோர் வந்து இங்கே இடிக்கும் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இங்கே. ஓகே, ஸோ இந்த ஒரு ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 ஜோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே ஒரு இந்த ஜோ அப்படின்றதில் வந்து இங்கே ஒரு வீடு வந்து இத்தினி ஜோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரூமோட சைஸை வந்து குறிக்கிறது. இப்போ இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வென்டிலேஷன் காற்றுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு இங்கே வந்து ஷட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம ஷட்டர் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 வீட்டுக்கும் இடையில உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக உங்களுக்கு வந்து காற்று வசதி வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து இது பிளான் பண்ணும்போதே அந்த வீட்டோட பிளானும் இந்த வீட்டோட பிளானும் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது கட்டினது மொத்தமே வந்து ஒரே பில்டர் தான் கட்டினாங்க. எல்லாத்துக்கும் பிளான் போடும்போதே இப்படி தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் உங்களுக்கு விட்டுருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ நம்மளுக்கு காற்று வசதி அப்படின்றது ஓரளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் வரதையும் பார்க்க முடியுது. ஃபுல் டார்க்காக இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ஏசி இருக்கிறதுனால இது ஃபுல்லாக இந்த வீடு ரூம் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே கூட நம்ம கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மெஷ்ஷும் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வந்து மெஷ்ஷு போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே மெஷ்ஷு போட்டு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூனிட்டு இந்த கார் இருக்குது இல்லைங்களா, காருக்கு அந்த பக்கத்தில் வந்து நம்ம அவுட்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஏசி யூனிட்டுக்கு. ஸோ இந்த கர்டன் ரேல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கர்டன் ரேல்லாம் நம்மளாம் வந்து போட்டுக்கணுங்க. இதை நானே வாங்கி வந்து நானே ஃபிக்ஸேஷன் பண்ணது இது. ஸோ இங்கே லைட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பில்டர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டுங்கள்லாம் நம்ம தான் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு ஏரியா இருக்குதுங்க. ஆட்கள் உள்ளே போயிட்டு இது கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்குதுங்க. அதில் வந்து இந்த ஒயருங்க, இந்த ஹீட்டர்ஸு இதெல்லாம் நிறைய போகுது. அதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே மேன் ஹோல் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் பாருங்கள், லிக்ஸில் அப்படின்ற ஒரு பிராண்டோடைய ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காற்று வெளியில் இங்கேருந்து இழுத்து இப்படி வெளில விடுறதுக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு சின்ன விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ எல்லாமே பல காணொளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மின்றதுனால இந்த மாதிரி காற்று வசதிக்காக நம்மளுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து ரெடிமேடாக இங்கே விற்குதுங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் லைனப்புன்றது கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் லைனப்புன்றது ரொம்ப அதிகம், ஓகேங்களா. ஸோ இது வந்து லிக்ஸிலுடைய ஒரு பிராண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற இது 4 LDKங்க மொத்தமாக. இது கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ரூமுங்க. இப்போ இந்த ரூம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போ இந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பவுண்ட்ரிங்க. இது வந்து கேஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக கேஸ் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இந்த வாட்டர் ஹீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கேருந்தே இருக்குதுங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஷட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இதுவுமே 5 ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ரூம் தான்.
அந்த இடத்துல நம்மளுக்கு ஏசிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பாயிண்ட் தான் வந்து நம்ம அவுட்டோர் யூனிட்டை இந்த செவுத்து பக்கத்தில் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். அவுட்டோர் யூனிட்டை நம்ம இங்கே வச்சுட்டு, இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க கூட, இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வச்சுட்டு இங்கேருந்து பைப்பை ரூட்டிங் பண்ணி சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து நம்ம இண்டோர் யூனிட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்குமே வந்து கர்டன் ரெயிலு நானே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவுடைய இந்த பிளானிங். ஒரு வீடு கட்டும்போது இந்த சும்மா ஏன்னா தானோன்னு இல்லாமல் இந்த காற்று வசதி வந்து வரணும், இந்த டென்சிட்டி பாப்புலேஷனுக்கு எந்த அளவுக்கு மினிமலாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்போ இங்கே பாருங்கள் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க இந்த விண்டோன்னு சொல்லிட்டு. இந்த 2 வீட்டுக்கு இடையில வந்து இந்த விண்டோ பொசிஷன் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கத்தில் இந்த வீட்டுக்கும் இடையில அந்த ஒரு இது பிளேட்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து பவுண்ட்ரி. ஸோ இங்கே காம்பவுண்ட் வால் கிடையாது. காம்பவுண்ட் வால் வச்சா உங்களுக்கு ஸ்பேஸ் முள்ள அடைச்சிக்கும் இல்லைங்களா, அந்த கம்பி மாதிரி ஒரு பிளேட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, வெள்ளை கலரில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கும் உள்ளான பவுண்ட்ரி. ஸோ நம்ம கீழே வந்து உங்களுக்கு காற்று சுழற்சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்னர்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது காற்று வெளியிலேருந்து வரணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சர்க்குலேட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வந்து எல்லா ரூமுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த ஒரு ரூம் இருக்குதுங்க, இந்த ஒரு ரூம் இருக்குதுங்க. இங்கேயே நம்மளுக்கு 2 ரூம் முடிஞ்சிருச்சு. கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம மேலே ஏறத்துக்கான படி வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குதுங்க. இந்த ஒரு காணொலி லென்த் ரொம்ப அதிகமான காரணத்தினால நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோடு முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு காணொலி அடுத்த ஒரு பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.